வணக்கம், தனா செல்வி. நான் வால்பாறை போயிருந்தேங்க. நான், எங்கள் ஹஸ்பண்டு, சித்ரா ஹஸ்பண்ட் 4 பேர் போயிருந்தோம். நான் எதிர்பார்த்தபடி ரொம்ப நல்லா இருந்ததான்னா கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. அவ்வளோ கூலாக ஒன்றும் இல்லை, லைட்டாக வெயிலோடு தான் இருந்துச்சு. செப்டம்பர் மாதம் அது மாதிரி அக்டோபரில் போனால் சீசன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் போகிற வழியில் ஆழியார் டேம் இருக்குன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா பராமரிக்கவே இல்லைங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப பழமையாக தான் இருந்த மாதிரி இருந்தது. டேம்லாம் போகலை, அங்கே பார்க் மாதிரி இருந்தது, அதையே பராமரிக்கலை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். காட் மேலே ஓப்பன் அந்த மேலே இருந்து காட் நடுவில் ஒரு ஓப்பன். ஆழியார் டேமுடைய வியூ டைகர் மாதிரி பேர் என்ன? டைகர் வேலி வியூ பாயிண்ட். டைகர் வேலி வியூ பாயிண்ட். நாங்கள் நல்லா 12 மணி வெயிலில் போயின்னு இருக்கோம், எடுத்துட்டு இருக்கோம். இந்த தேயிலை தோட்டத்தில் இந்த உயரமான மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மரங்களுடைய பெயர் என்ன? சவுக்கை மரங்கள். இந்த மரங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு வந்தார் டிரைவரு. இந்த மரங்கள் மழை காலத்தில் நீரை எல்லாம் இது சேமித்து வச்சுக்குவோம் அதனுடைய வேரில். வெயில் காலத்தில் இந்த நீர் இந்த தேயிலை தோட்டங்களுக்கு அது நீர் ஈரப்பதம் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த தேயிலை தோட்டத்து நடுவில் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இந்த மரங்கள் நிறைய இருப்ப பாருங்கள். வால்பாறை மலை ஏறிட்டு இருக்கப்ப ஒரு இடத்து வாட்டர் ஃபால், அந்த இடத்தோட பேரே வாட்டர் ஃபாலாம். எல்லா இடமும் ஃபோட்டோ எடுக்க தான் நல்லா இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தேயிலை தோட்டங்கள் தாங்க. நம்ம நிறைய சுற்றி பார்க்கணும் அப்படின்னு போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றம் தான். நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் வந்தாச்சு. அங்கே தங்கி இருந்த ஹோட்டல் விண்டல் வைல்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உள்ள நம்ம ரூமையும் பார்க்கலாம். இது ரொம்ப காமான இடத்துல நல்லா இருக்கு. இந்த ஹோட்டல் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக நல்லா இருந்ததுங்க. 2 ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன். பேஸ்மெண்ட்லேயும் ரூம்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வியூ, பால்கனி வியூலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது ரிசப்ஷன். இது பரவாயில்ல, 3000க்கு ஓகேவாக தான் இருந்தது. நல்லா பாத்ரூம்லாம் எல்லாமே க்ளீனாக இருந்தது. நாங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டில் வந்தாச்சு, 1 hour. அப்புறம் அங்கே கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஹோட்டலில் நம்ம மார்னிங் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம். 9 மணிக்கு கிளம்பினோம். ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. இதாங்க ரூமு. நல்லா ஒரு பீரோ வாட்டை கொடுத்துருக்காங்க. டபுள் காட்டு. ரூம் நல்லா தான் இருக்கு. பாத்ரூமும் நல்லா க்ளீனாக நல்லா இருக்கு.
காலையில் 9 மணி வெயில் பாருங்கள் எப்படி சுல்லுன்னு வெளிச்சமாக இருக்குது. ஆனால் ஜில்லுன்னு இருந்தது. பால்கனிங்க இது. பால்கனி வியூ ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன டேபிள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பாருங்க. ரொம்ப இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்குது பால்கனிலேருந்து பார்க்குறதுக்கே. ஃபுல் வியூ தெரியுதுங்களா? ஒரு சின்ன டிவி இருக்கு. நல்லா நீட்டாக இருக்குங்க. 3000 1 டே. நல்லா இருக்கு. ஓகே வாங்க மேடம். எப்படி இருக்கு மேடம் ரூம் எல்லாம்? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஸ்டே எப்படி இருக்கு? ஃபுட் எப்படி இருக்கு? எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப அமைதியான இடம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்க, தேங்க்யூ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கேயே ஹோட்டல்லையே கிடைக்குதுங்க. நாங்கள் கல் தோசையும் இட்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இட்லி சாம்பார் நல்லாயிருக்கு. இட்லிலாம் நல்லா இருக்குது. நைட்டு டின்னரும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னாக்கா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே தராங்க. காலையில் தோசை பூரிலாம் இருக்குன்னாங்க. நாங்கள் இட்லியும் தோசையும் மட்டும் வாங்கியிருக்கேன். ஓகேங்க, நார்மல் ப்ரைஸாக தான் இருக்குது. நாங்கள் 2 days ஸ்டே பண்ணோம். லன்ச்சு வந்து வெளியே தான் சாப்பிட்டோம். ஒரு சின்ன சின்ன மெஸ் மாதிரி தான் இருக்குது, ஹோட்டல் கிடையாது. 2 மெஸ்ஸு நல்லாயிருக்கும்னாங்க. கிருஷ்ணா மெஸ், அன்பு மெஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. மறுநாள் காலை தான் நம்ம வால்பாறையை சுற்றி பார்க்கறதுக்காக காரில் போயிட்டுருக்கோம். ஆனால் நிறைய சொன்னாங்க யானைங்க இருக்கும், அது இருக்கும், போகிற வழியெல்லாம் பயமாக இருக்கும்னு. டிரைவரை கேட்டால் வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி டைலாக்கு சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் எதையுமே பார்க்கவே இல்லை. எதுவும் நாங்கள் போன டைமில் வரல. கமர்ஷியலான இடமா இல்லாமல் அப்படியே இயற்கை வளத்தோடு அப்படியே வச்சுருக்காங்க. நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப உகந்த இடம். அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் இருக்கும், பசுமையாக இருக்குது. அருவிகள் நிறைய இருக்குது. ஆனால் இப்போது சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். அக்டோபர் நவம்பர் தான். வால்பாறை பாலாஜி டெம்பிள் போயிட்டுருக்கோம். ரொம்ப உயரமான இடம் இது. அதில் வந்து பாலாஜி டெம்பிள் இருக்குது. பார்க்க வேண்டிய கோவில்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கோயில் ஃபோட்டோ எடுக்க முடியல. பக்கத்துலேயே வேளாங்கண்ணி சர்ச்சு ஒன்று இருந்தது. அது வேளாங்கண்ணியில் இருக்க மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் போய் பார்த்துட்டு வந்தோம். கூழாங்கல் ஆறு அப்படின்னு ஒரு இடம் பார்த்தோம். கூழாங்கல் ஆறு போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்குங்க. ஏமாற்றமாக இருக்கு. தேயிலை தோட்டத்தில் வால்பாறை வட்டப்பாறை அப்படின்னு ஒரு பாடிக்கிட்டே ஒரு ஃபோட்டோஸ்னால் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு எடுத்தாச்சு. இந்த வட்டப்பாறையை உருவாக்கியவர் கார்வர் மார்ஷ்ன்றவராங்க. அவருடைய சிலையை பார்த்தீங்க எப்படி இருக்குது பாருங்கள். வால்பாறை எப்படி இருக்குது? இன்னும் டெவலப் ஆகாத ஊராக இருக்குது. ஒரு தடவை போயிட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. யோசிச்சு போங்க.